பெருமக்கள் அனைவருக்கும், சிவபக்தர் அனைவருக்கும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா, இது ஐயர்மலையில் இருக்க குளத்தில் பக்கத்தில் இருக்க ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் மலை அப்படிம்பாங்க. இந்த சன்னிதானத்தில் இருக்கிற இந்த கிணறு பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் குடிநீர் ஆதாரமாக இருந்திருக்குது. படிக்கட்டுகள் இன்றைக்கி அந்த அரசர் காலத்தில் கட்டின அந்த கட்டமைப்புகள் அருமையாக இருக்குது. அருமையான கட்டமைப்போடு எல்லாமே இருக்குது. அருமையான வழித்தடங்கள் சுரங்கம். கிணத்தினுடைய சுற்றுச்சுவரில் பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் கல்லால் கட்டப்பட்ட இந்த கிணறு. இப்போ பார்த்திங்கன்னா, இங்கே இருக்க மக்களால் இது குப்பை குளங்கள் போட்டு அழிகிற தருவாயில் இருக்குது. தயவுசெய்து இந்த சிவபக்தர்கள், ஆன்மீக ஆன்றோர்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு, அதாவது குளத்தலையிலேருந்து மணப்பரப்புற வழியில் இருக்குது ஐயர்மலை. இப்போ சமீபத்தில் ரத்னகிரீஸ்வரர் சொல்லி கும்பாபிஷேகம் நடந்த அந்த கோயில், இந்த கோயில் கிணறு தான் இந்த நிலையில் இருக்குது. ஆண்டோர் பெருமக்கள் அனைவரும் ஒரு முடிவெடுத்து இந்த கிணத்துக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலத்தை தரும் உங்கள் அன்பு நண்பன் கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து இதுக்கு ஒரு முடிவெடுங்க ஆண்டோர் பெருமக்கள் அனைவரும். கிணறு பாருங்கள், அருமையான கிணறு. ஒரு காலத்தில் குடிநீர் ஆதாரமாக இருந்த கிணறு இன்றைக்கி குப்பை குளங்களால் அழிகிற தருவாயில் இருக்குது, நிறைஞ்சு கிடக்கு. இதை தயவுசெய்து இது ஒரு ஆண்டோர் பெருமக்கள் இது ஒரு முடிவெடுத்து இதுக்கு ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்தி தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.